மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 3-4. அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு ஒரு திமிர்வாதக்காரன் படுக்கையில் இருக்கிறான். அவனுக்கு நடக்க முடியாது, சுயமாய் எந்த செயலும் செய்ய முடியாது. இயேசுவை பற்றி கேட்கவோ அவரை விசுவாசிக்கவோ முடியாதவனாய் படுக்கையில் கிடக்கிறான். சரீரம் மட்டுமல்ல, அவனது ஆத்துமாவும் கூட பாவத்தினால் பாதிக்கப்பட்டவனாய் படுக்கையில் கிடக்கிறான். ஆம், இன்று கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவண்டை வர முடியாதபடி, அவருடைய வார்த்தைகளை கேட்க முடியாதபடி, விசுவாசிக்க முடியாதபடி, பாவ மன்னிப்பை பெற்று அவருக்காக நடக்க முடியாதபடி ஆத்துமா திமிர்வாதத்தால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையில் இருக்கிறார்கள் அல்லவா? ஆனால் இவனுடைய 4 நண்பர்கள் இயேசுவை போன்ற மனதுருக்கம் உள்ளவர்கள், ஒரு மனமாய் எப்படியாவது நம் நண்பனை நடக்க செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்கள் மட்டுமல்ல, இயேசுவை அறிந்தவர்கள். இவனை அவரிடம் கொண்டு சென்றால் நிச்சயமாக அவனை குணமாக்குவார் என ஒரு மனதோடு இயேசுவை விசுவாசித்தார்கள். அன்பானவர்களே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என அறிந்து ஒரு மனதோடு 4 பேரும் அவனை படுக்கையிலே தூக்கி சுமந்து கொண்டு வந்தார்கள். ஆம், நாம் விடுதலை பெற தடைகள் வரும். இங்கு இயேசு வசனத்தை போதித்து கொண்டிருந்த வீட்டு வாசலில் நிற்கக்கூட இடமில்லை. ஆனால் இவனது நண்பர்கள் ஞானம் உள்ளவர்கள். ஒரு மனதோடு தீர்மானம் எடுத்தார்கள். சூழ்நிலையை தடையை மேற்கொண்டு இயேசு இருந்த அறையின் மேல் ஏறி கூரையை பிரித்தார்கள். 4 பேரும் ஒரு மனதோடு படுக்கையை கூரையில் ஏற்றி 4 மூலைகளிலும் கயிறுகளால் கட்டி படுக்கையிலே அவனை இயேசுவுக்கு முன்பாக இறக்கினார்கள். எவ்வளவு பெரிய விசுவாச செயல்! இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனின் பாவத்தை மன்னித்து படுக்கையை எடுத்து கொண்டு நடக்கச் செய்தார். பிரியமானவர்களை, நாமும் கூட நண்பர்களாய், குடும்பமாய், சபையாய் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக விசுவாசத்தோடு ஜெபித்து தேவ நாமம் மகிமைப்பட நம்மை அர்ப்பணிப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. படுத்த படுக்கையில் பாவத்தோடு செயலற்று கிடக்கும் ஆத்துமாக்களுக்காக குழுவாக சேர்ந்து ஜெபிக்கவும், வேத வசனத்தை போதிக்கவும் பாதத்தில் கொண்டு சேர்க்கக்கூடிய கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மைத்தானே நம்புவேன் என் தேவா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோயீம் ஆராதிப்பேன், அடோனாய்